இதுக்கு நடுவில் வளர்த்து விட்ட இந்த பெரியோர்கள் எல்லாரையுமே பிகிடி பகிடி அப்படின்னு திட்டுறது. இதெல்லாம் தாண்டி படத்தில் சுவாரஸ்யம்னு பார்த்தா ஆமக்கறி, பன்னிக்கறி, துப்பாக்கி எல்லாமே வந்துக்கிட்டு போது ஒரு கதை எனக்கு புதுசாக கண்ணில் பட்டுச்சு. அந்த கதை நீங்களே பாருங்களேன். இதோட இன்னும் பாருங்க, தமிழ்ச்செல்வன் வந்து பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனுக்கு காலு போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிடுச்சு, காலு போயிடுச்சு, காடே அகற மாதிரி அவர் கதறாரு, கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய் ஏன் கத்துற, வலி காலு போயிடுச்சுன்னா காலு போயிடுச்சு, அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, தம்முன்னு கிடக்குறான். இதுல வேடிக்கை என்னன்னா, பாலையா படத்தை கூட ஒரு கதையில் நம்பிடலாம், இதையும் நம்பி இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பி இந்த தம்பிங்க விசில் அடிச்சா மாதிரி கத்திக்கே இருக்காங்க படம் முடிகிற வரைக்கும். நம்பி போட்டை போட்டுக்கே இருக்காங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படா இது அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். என்ன நடக்குதுன்னா, அண்ணனை பார்க்க ஒரு ஃபார்மல்ஸு ட்ரெஸ்ஸில் ஒரு கேரக்டர் உள்ளே வருது. பேர் நான் அரசியல் ஆலோசகர், அரசியல் விஞ்ஞானி, அரசியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் உங்களை சிஎம் ஆக்குறேன், உங்களுக்கு தேர்தலில் வேலை பார்க்குறேன், உங்களை பற்றி எல்லாமே நான் மக்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படி இப்படின்னு உலகத்திலே மிகப்பெரிய மண்டை கழுவிக்கிட்டே போயிட்டு இந்த அரசியல் ஆலோசகர் மண்டையை கழுவுறாரு. இதையும் நம்புகிறாரு ஹீரோ. சரி பண்ணுங்க, எனக்காக பண்ணுங்க அப்படின்னு நம்புகிறாரு. அவர் ஒரு போயஸ் கார்டன்கில் ஒரு ஜிப்பா போட்டிருக்க ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அவர் ஏதோ மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதையும் நம்பி அண்ணன் இந்த தேர்தலில் நின்றுருக்காரு. கடைசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மொத்த எல்லா கட்சியும் தேர்தல் நின்னாலும் டெபாசிட் காலி, எந்த கட்சியும் நிற்காமல் ஒத்தையாளாக போய் எதிர்த்து நின்னாலும் டெபாசிட் காலி. இதில் வேடிக்கை என்னென்னா, அடுத்த வருஷம் பலமுனை போட்டி நடக்குது, எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ அண்ணன் நிலைமை யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும்னு பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி பேசின எதையுமே எங்கள் கருத்து சொந்த கருத்து கிடையாது. பக்கத்தில் ட்விட்டரோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், எல்லாமே அவர் பேசுனது தான். நன்றி, வணக்கம்.